எதற்காக ஆராதனை? ஆராதனையின் அவசியம் என்ன? ஏன் வர்ஷிப் நெசசரி நம்ம லைஃப்லன்னு கேட்டால், எல்லாமே ஆராதனையின் அடிப்படையில் தான் உண்டாக்கப்பட்டது. ரெண்டாவது, ஆராதனை என்பது எதற்கு அவசியம்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவது ஆராதிப்பதின் மூலமாக. நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறுவது ஆராதனையின் மூலமாக. தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். வாசிங்க 43ஆம் அதிகாரம், ஏசாயா 21ஆம் வசனம். ஐசையா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இது என்ன காண்பிக்குதுன்னா, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு பர்பஸே என்னன்னு சொன்னா, கர்த்தர் என்ன அவரை ஆராதிக்கிறதுக்காகவே ஏற்படுத்தி இருக்கிறாரு. In order to fulfill my God given purpose for my life, I have to worship God. தேவனுடைய நோக்கத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்கு ஆராதனை என்று வழி கிடையாது. I have to worship him. That is one of the ways I fulfill my purpose, God given purpose in my life. என் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-11 வாசித்து பாருங்க. Philippians chapter 2 and verse 9 onwards. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தினார். எதற்காக என்று கேட்டா, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ ஆண்டவர் நம்மளெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, நம்முடைய நாவினால் அவரை துதிக்கணும், நம்முடைய முழங்கால்கள் இயேசுக்கு முன்னாடி முடங்கணும். இது நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸ். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? வாட் இஸ் யுவர் கோல்? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டால் உங்கள் பதில் என்ன வரும்? என் லைஃபுடைய ஆம்பிஷன் என்ன உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆம்பிஷன் இருக்கா இல்லையா? சரி, இப்போ நீங்கள் இதுக்காக ஆன்சர் பண்ணாதீங்க. ஆனால் பொதுவாக நீங்கள் மனசில் வச்சிருந்த ஆம்பிஷன் என்ன? வாட் இஸ் தி ஆம்பிஷன் ஆஃப் யுவர் லைஃப்? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? வாட் யூ வாண்ட் டு பிகம்? சிவில் இன்ஜினியர். வாட் இஸ் தி ஆம்பிஷன் ஆஃப் யுவர் லைஃப்? Teacher. Okay. Design engineer. Aeronautical engineer. Civil engineer. இப்போ இன்ஜினியரே நிறைய போயிடுச்சு. இந்த பக்கம் போனால் டாக்டர்லாம் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய படிக்கணும்லாம் ஆசைப்படுறாங்க. ஸோ இப்போ நம்ம சர்ச்சில் 45-50 டாக்டர் இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பீப்புள் ஆர் பாஸ்ட். இன்ஜினியர்ஸ்க்கு கணக்கே இல்லை, எல்லாரும் இன்ஜினியர். இப்போ அதுக்குமா மீதி இருக்கவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதோ ஒன்று படிச்சுட்டு, அப்போ எல்லாமே நம்முடைய பர்பஸை எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொன்னால், எஜுகேஷன் முடிஞ்ச உடனே கெரியர், அதுக்கப்புறமா ஜாப்ஸ். இதை வச்சு தான் நம்ம பர்பஸே நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா? அது சில பேர் மினிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, எல்லாத்தையுமே ஆண்டவர் எதுக்கு உண்டாக்குனாரு அப்படின்னா, அவரை ஆராதிப்பதற்கா. இந்த ஜனத்தை எனக்கு நான் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எல்லா நாவும் இயேசுதான் ஆண்டவர் அறிக்கை பண்ணணும், எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக என்ன பண்ணணும்? முடங்கணும். கர்த்தர் அவர்தான் தேவன் என்று அறிக்கை பண்ணணும். இதுதான் ஆண்டவர் ஆதி காலம் முதலாக ஆண்டவர் பர்பஸ் வச்சிருந்தார் மனுஷனுக்காக. திஸ் இஸ் பர்பஸ். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்க. 1 Peter chapter 2 verse 4-5. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். You are getting built. அந்த வசனம் போடுங்கப்பா. You are getting built as a holy habitation for God, as a spiritual house. எதற்குன்னு சொன்னா, to offer up spiritual sacrifices acceptable to God through Jesus Christ.
இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறாருன்றாரு. Did you understand now? அப்போ நான் உங்கள்கிட்ட இனிமேல் வந்து யாராவது கேட்டாங்க என்ன சொல்லணும் நீங்க? Why do I exist? What is the purpose of my life? நீங்கள் உண்மையாக வேதத்தை படித்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கற்றிருப்பீங்களான்னா உங்கள் பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐ எக்ஸிஸ்ட் டு க்ளோரிஃபை காட். தேவனுக்கு மகிமை உண்டாவதற்காகவே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவரை ஆராதிக்கிறதுக்காகவே நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், வேற ஒன்றுமே இல்லை. திஸ் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் மை லைஃப். திஸ் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் மை லைஃப். இது என் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கு. இங்க பாருங்க, இந்த நோக்கம் பாருங்க, தேவன் வச்ச நோக்கம் வந்து தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய நோக்கமும் மாறாதது. சொல்லுங்க, தேவனுடைய அழைப்பு தேவனுடைய நோக்கம் என்ன செய்யாது? எப்படி அதை சொல்ல முடியுது தெரியுமா? ஆண்டவர் இந்த உலகத்தில் படைச்ச நம்மளை ஒவ்வொருத்தரையும் அவரை துதிப்பதற்காக ஆராதிப்பதற்காக அவர் படைத்தார். அந்த நோக்கம் தான் நம்ம மேல இருக்கு. நீங்க அதை ஒத்துக்கொள்றவங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. சரி, இந்த நோக்கம் வந்து மாறாதது இல்லையா? ஏன் மாறாததா இருக்குன்னா, நீங்க கம் டு ரெவலேஷன் சாப்டர் 5, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 11 14 வசனங்களை வாசிக்கும் போது, ஃப்ரம் 11 to 14 வாஸ்தா, பின்னும் நான் பார்த்த பொழுது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தையும் கேட்டேன். அவர்களுடைய எண்ணிக்கை லக்கம் வந்து 10,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். 13ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கலாமா? என்னோட சேர்ந்து வாசிங்களேன். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுக்குள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இதுல என்ன நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மேல ஆண்டு இந்த பர்பஸ் தான் வச்சிருக்கிறாருன்றது ஏன் ரொம்ப ரியல், ரொம்ப ட்ரூ அப்படின்னு கேட்டா, நம்ம கெரியர்லாம் எவ்வளவு நாள் நீங்க சொல்றீங்களே ஆம்பிஷன், உங்க கெரியர்லாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், எவ்வளவு நாள் உன்னை பறக்க விடுவாங்க? சப்போஸ் நீ பைலட் ஆயிட்ட அப்படின்னா உன்னை எவ்வளவு நாள் பறக்க விடுவாங்க? எவ்வளவு நாள்? நீ என்னப்பா சொன்ன? டிசைன் இன்ஜினியரா? உனக்கு இப்போ என்ன வயசு தெரில எனக்கு. சரி, அரௌண்ட் 20. இப்போ இவருக்கு வந்து இப்போ டிசைன் இன்ஜினியர்னு சொல்கிறாரு. இவர் வேலை எவ்வளோ நாள் ஓடும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கே அவருக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ நாள் நீ வேலை செய்யலாம்? மேக்சிமம் எவ்வளோ? 58 to 60. அதுக்குள்ள வேலை நிற்குமான்னு கூட தெரியாது. அதுக்குள்ள பல ஜாப்ஸ் ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அதிகபட்சம் ஒருவேளை நீங்களே ஒரு சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சு நீங்களே டிசைன் இன்ஜினியராக நீங்களே மாறி டிசைன் கம்பெனியை ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்க வச்சுக்கிடுங்க. உதாரணமாக டாக்டராக இருக்கீங்க, நீங்கள் போய் வேலையும் செய்யலாம், சொந்தமாக ப்ராக்டிஸும் பண்ணலாம். அப்படி நீங்கள் வேலைக்கு போய் அல்லது ப்ராக்டிஸே பண்ணால் கூட எவ்வளவு காலம் உங்கள் ப்ராக்டிஸ் ஓடும்? எவ்வளோ காலம் ஓடும்? மேக்சிமம் எவ்வளோ ஓடும்? உயிர் இருக்க வரைக்கும் தான். அதுவும் எவ்வளோ நாள்னு தெரியாது. அப்போ நம்முடைய பர்பஸ் அப்படின்றது வெறும் இந்த உலகத்துக்கா கிடையாது. பரலோகத்தில் இன்ஜினியர் தேவையில்லை, ஃப்ளைட் இன்ஜினியர் தேவையில்லை, கெமிக்கல் இன்ஜினியர் தேவையில்லை, டிசைன் இன்ஜினியர் தேவையில்லை. எல்லாமே அங்கே எல்லாமே இஸ் டேக்கன் கேர் ஆஃப். அப்போ அங்கே போன வேலை இல்லாமல் உட்காந்துருப்போமா? இல்லை. நாம் கொடுக்கப்பட்ட பிரைமரி ஜாப் என்ன தெரியுமா? டு வர்ஷிப் காட். பிகாஸ் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் இட்டர்னிட்டி. பரலோகத்துக்கு போனால் கூட தேவனுடைய அழைப்பும் தீர்மானமும் மாறவே மாறாது, அங்கே அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். The necessity of worship என்னன்னு கேட்டா, this is your purpose for existence. நாம வந்து உயிர் வாழ்வதற்கான நோக்கமே இதுதான். நான் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுதான் நோக்கம். There is a beautiful song, when I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me become shadows in the light of you, I will worship you. The reason I live is to worship. உதாரணமாக உங்கள் வாழ்க்கையில்
ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் பைலட் ஆகணும்னு நினச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, எனி அதர் கெரியர். இந்த கெரியரில் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. எங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், லெட்ஸ் இமேஜின் யூ வாண்ட் டு ஸ்டடி இன் MIT இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் நீங்கள் MITயில் உங்களுக்கு வேலை, நீங்கள் அந்த இடத்துல படிக்கணும்னு நினச்சிட்டீங்க. அல்லது MBBS வந்து ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டீங்க வச்சுக்கிடுங்க, உலகத்தோட ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு பட்டத்தை வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, அது கிடைக்காது நினச்சிங்க, ஆனால் உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? நீங்கள் நினச்ச காரியத்தை, உங்கள் லைஃபுடைய கெரியரை, பர்பஸை வந்து நான் இருக்கிறதுலே ப்ரீமியர் உலகத்தில் டாப் இன்ஸ்டிடியூஷனில் நான் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சும்மா இருப்போமா? நம்முடைய எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும்? நம்முடைய இமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? இது அப்படியே கொஞ்சம் அந்த ஜஸ்ட் ஹோல்ட் தட் தாட். நம்ம ஐ வாண்ட் டு பிரிங் யூ டு தி அதர் சைட். நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்க டிவைன் பர்பஸ் என்னன்னா டு வர்ஷிப். அண்ட் இமேஜின் நவ் God has separated us from this world. உலகத்தில் நம்மளை பிரித்து எடுத்து நம்முடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி அவருடைய பிள்ளையாக மாற்றி, இன்ஃபேக்ட் நம்முடைய பரலோகத்திற்கு பாக்கியவான்களை மாற்றி, ஒரு நாள் நாம் வந்து பரலோக ராஜ்யத்தில் கூட போய் நேரடியாக அந்த ஆண்டவரை நம்ம மகிமையில் பார்த்து அவரை ஆராதிக்க போகிறோம்னு நினைக்கும் போது, இதை விட நம்முடைய பர்பஸை நிறைவேற்றுறதை நம்ம எங்கேயாவது உலகத்தில் பார்க்க முடியுமா? கிடையாது. இந்த ஒரு உணர்வோட I am not worshipping somebody, I am worshipping Jesus, the King of Kings, the Lord of Lords. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், மகிமை பொருந்தினவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நோக்கம் என் வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நினைக்கும் போது எப்படி ஆராதிக்கலாம்? சேர்ந்து பாடுவோம். உம்முடைய பரிசுத்தத்தை காணும் போது, உம்முடைய அழகை நான் ரசிக்கும் போது, என்னை சுற்றிய எல்லாம் உம் ஒளியில நிழலை போல மாறிடும். உம்முடைய சந்தோஷத்தை நான் பார்க்கும்போது, உம்முடைய அன்பை நான் உணரும் போது, என்னை சுற்றிய எல்லாம் உம் ஒளியில் என்ன ஆயிடும்? நிழலாகும். நான் போற்றுவேன் அல்லது ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கவே நான் என்ன செய்வேன்? உயிர்வன். சேர்ந்து பாடலாமா? நல்ல நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இவ்வளோ பெரிய நோக்கத்தை என் லைஃபுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா? உம்மை ஆராதிக்கவா? அந்த கொயரில் அந்த ஏஞ்சல்ஸோட நான் வந்து ஆராதிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் நீங்கள் என்னை உண்டாக்கியிருக்கீங்களான்னு நினைக்கும் போது, ஐ டெல் யூ வர்ஷிப் காட் வித் ஆல் ஆர் ஹார்ட் அண்ட் ஆர் சோல். சேர்ந்து பாடுவோம். உம் பரிசுத்தத்தை காணும் போது, உந்தன் அழகை ரசிக்கும் போது, பாடுவோம். என்னை சுற்றிய எல்லாம் சந்தோஷத்தை, உந்தன் சந்தோஷத்தை காணும் போது, உந்தன் அன்பை நான் உணரும் போது, என்னை சுற்றிய எல்லாம் உம் மொழியில் நிழலாகுமே. சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நான் போற்றுவே, நான் போற்றுவே. உம்மை